கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத விலையேற பெற்ற நல்ல நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு ஜீவ பாவை எழுப்புதலின் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவர் நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்கிறத தான் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் மூலியமாக எழுதுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் உள்ளத்தில் ஏவி எழுதுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுது எப்படி இருங்க? சந்தோஷமாக இருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்குமா? அது ஒரு கேள்வியாகவே தான் இருக்கிறது. அல்லேலூயா. பகுதி ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில பல பகுதியில ஒரு பகுதி துக்கம் இருக்கிறது, ஒரு பகுதி வேதனை இருக்கிறது, ஒரு பகுதி கலக்கம் இருக்கிறது, ஒரு பகுதி பயம் இருக்கிறது, ஏதோ ஒரு நேரத்துல தான் சந்தோஷம் இருக்கிறது. அல்லேலூயா. அநேக நேரங்களிலே கவலையும் பயமும் கலக்கமும் பதட்டமும் தான் அதிகமாக நம்ம வாழ்க்கையில கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சந்தோஷமோ குறைவான காலங்களிலே குறைவான நேரங்களில தான் நம்மோடு கூட கடந்து வருகிறதை பார்க்கிறோம். இல்லை, சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில நிலைத்து இருக்கிறதா என்று பார்த்தால் அது ஒரு கூடாத காரியமாகவே இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் பவுல் சொல்றாரு, எப்போது நீங்க எப்படி இருங்க? சந்தோஷமாயிருங்க. அப்படி இருக்க முடிகிறதா? முடியல. அல்லேலூயா. ஏன் இருக்க முடியலன்னா, பலவீனம் ஒரு பக்கம், சுகவீனம் சந்தோஷத்தை கெடுத்து விடுகிறது, பலவீனம் சந்தோஷத்தை தடுத்து விடுகிறது, கடன் பிரச்சனை சந்தோஷத்தை தடை பண்ணி விடுகிறது, ஏதோ ஒரு பொருளாதார நெருக்கடி சந்தோஷத்தை தடை பண்ணி விடுகிறது. இப்படி ஏதோ ஒன்று நம்முடைய சந்தோஷத்தை சமாதானத்தை தடை பண்ணி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய சந்தோஷத்துக்கு தீர்வு தான் என்ன? கர்த்தருக்குள் இருந்தால் தீர்வு உண்டு. அல்லேலூயா. எங்க நம்ம நினைச்சா சந்தோஷமா இருக்க முடியும், நாம நினைச்சா சந்தோஷத்தை இழக்கவும் முடியும். அல்லேலூயா. ஏனென்றால் மன ரம்மியமாக ஒரு மனிதன் எப்பொழுது வாழ கற்றுக்கொள்ளுகிறானோ அவனிடத்திலே சந்தோஷம் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, போதும் என்ற மன நிறைவு, இருக்கிறதிலே திருப்தி அடைதல், கிடைத்த காரியத்திலே திருப்தி அடைதல், அதான் மன ரம்மியமான காரியம். அல்லேலூயா. அப்போ மன ரம்மியமாக நம்ம இருக்க கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் ஒருவேளை அந்த சந்தோஷம் நிலைத்து இருக்கக்கூடும். அல்லேலூயா. இன்றைக்கு மன ரம்மியமாக நம்மளால வாழ முடியாததுனாலதான் சந்தோஷத்தை சிறிது நேரத்திலே நம்ம இழந்து விடுகிறோம். அல்லேலூயா. பாருங்க, அப்ப சந்தோஷம் நம்மளோடு கூட ஏன் நிலைத்து இருக்க முடியல அப்படின்னா, மன ரம்மியமாக நம்மளால வாழ முடியல. அப்ப மன ரம்மியமான வாழ்க்கை எங்க இருக்கிறது? இப்படி ஏதோ ஒரு விதமான ஒவ்வொரு காரியத்திலும் கேள்வி 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 மேல கேள்வி, தேடலின் மேல் தேடல். அல்லேலூயா. வாழ்க்கையில நமக்கு ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு காரியத்திற்காக, சந்தோஷத்திற்காக, சமாதானத்துக்காக, நிம்மதிக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு தேடல் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்படி என்றால் நம்மிடத்துல ஒரு தேடல் இருக்கிறது என்றால், அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியில ஏதோ ஒரு நிலையில வெற்றிடமும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில வெற்றிடம் நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய தேடலுக்கு ஒரு பதில் கிடைக்க வேண்டும். நம்முடைய தேடலின் பதிலை கண்டு நம்ம மன ரம்மியமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுது மன ரம்மியமாக நாம் இருக்க கற்றுக்கொள்ளுகிறோமோ, போதும் என்ற மன நிறைவுல நம்ம பரிபூரணப்படுகிறோமோ, இருக்கிறதில் எப்பொழுது சந்தோஷப்பட நினைக்கிறோமோ அப்பொழுதே சந்தோஷம் நிலைத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. பாடுறோம், பாட்டு மட்டும் நல்லா பாடுறோம், சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதெல்லாம் உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்ந்த நிலையிலும் சரி தாழ்ந்த நிலையிலும் சரி சந்தோஷமாய் இருங்கள் என்று மற்றவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு பாடல் பாடிவிடுகிறோம். ஆனால் நம்மை யார் ஊக்கப்படுத்துவது? அப்ப நம்மை நாமே ஊக்கப்படுத்திக் கொள்வதற்கு எது துணையாக இருக்கும் என்றால், பரிசுத்த ஆவியானவர் மற்றவர்களா துணை இருக்க முடியும். அல்லேலூயா.
அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்கே நம்ம துணை இருக்க, எப்பொழுது துணை இருக்க முடியும் என்றால், அவர் என்னிடத்திலே வாசம் பண்ணுவதற்கு நான் இடம் கொடுக்கிற பொழுது அவர் என்னிடத்திலே வாசம் பண்ணுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்துல வாசம் பண்ண நினைத்து இருக்க ஆரம்பித்து விட்டால், வாசம் பண்ண ஆரம்பித்து விட்டால், அவர் என்னை ஒவ்வொரு நேரமும் தட்டி கொடுக்கிறார். சந்தோஷமாயிருப்பார், கவலைப்படாத, நடக்கும். அல்லேலூயா. சொன்னல 50 ரூபாய் வச்சுட்டு கடிவாளம் போட்டு அனுப்புனார்ல, புரியுதா? இப்ப அந்த 50 ரூபாயில எப்படி நம்ம நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத ஆவியானவர் நடத்துறாரு பார்த்தீங்களா? அவருடைய நடத்துதலின்படி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்மை மனரமியமாய் வாழ்வதற்கு ஏதுவாக நமக்கு கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில மனிதனுடைய கேள்வியே, யாரா இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கிற அநேக மக்களுடைய கேள்வியே சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிம்மதியை தேடுகிற ஒரு தேடல் தான் அதிகமாக இருக்கிறது. மனிதனுக்கு இன்னைக்கு எதுதான் இல்லை? நிம்மதி இல்லை. ராத்திரி படுத்தா தூக்கம் இல்லை. சரி, அப்படியே தூங்கினா காலையில ஏன் விடியுது அப்படின்னு கேட்கிறோம். காலையில விடிஞ்சா எப்போ பொழுது அடையும் என்று சொல்லி ஏதோ ஒரு விதமான ஏக்கம், தவிப்பு. விடியல் வந்து விட்டால் கடன்காரர்களை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், படிப்பை குறித்த பயம், வேலையை குறித்த, வருமானத்தை குறித்த, என்ன நடக்குமோ, எது நடக்க போகுதோ என்ற ஏதோ ஒரு விதமான பயம் நம்மளை துரத்தி கொண்டே இருக்கிறது. அடுத்து என்ன நடக்க போகிறது? என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்க போகிறது? நம்ம நினைச்சது நம்ம பிள்ளைகளுக்கு நடக்குமா? நாம எதிர்பார்க்கிறது கிடைக்குமா? இப்படி ஏதோ ஒரு விதமான தேடலோடு ஒவ்வொரு நாளையும் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்ப நம்ம தேடலுக்கு எங்கதான் பதில் இருக்கு? கர்த்தரிடத்துல தான் இருக்குது. இல்லையா? அதான் ஆண்டவர் சொன்னாரு. வாசிக்கலாம், மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் என்றைக்கு தேட ஆரம்பிக்கிறோமோ, அன்றைக்கு நமக்கு எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் கிடைக்கிறதாக இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கிறது. படிக்கிற பிள்ளைக்கு படிப்பு மேல கவலை, அப்படிதானே? வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை குறித்த ஒரு கவலை, இடம் மாறுதலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இடம் மாறுதலை குறித்த ஒரு கவலை, ப்ரமோஷனுக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு பதவி உயர்வை குறித்த ஒரு கவலை, வருமானம் இல்லாத குடும்பத்துக்கு வருமானத்தை குறித்த ஒரு கவலை, வீடு இல்லாதவர்களுக்கு வீடை குறித்த ஒரு கவலை. இப்படி பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடு, முதலாவது தேவனுடைய பாதத்திலே கடந்து வா. இன்னைக்கு நம்ம கிட்ட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, தேவனை தேடுவதில் தான் பிரச்சனை இருக்கு. மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. கவலை எங்கேயோ நம்மளை முடக்கி போட்டு விடுகிறது, எங்கேயோ நம்மளை தள்ளி விடுகிறது. கர்த்தரை தேட முடியல, ஜெபம் பண்ண முடியல. இன்னைக்கு அநேகர் குறையும் சொல்ல முடியல. காரணம் அவங்க பிரச்சனையினால ஜெபம் பண்ண முடியல. ஜெபம் பண்ண முடியாததுனால விடுதலை பெறவும் முடியல. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, போராட்டத்துக்கு மேல போராட்டம். அல்லேலூயா. அப்ப நம்ம முதலாவது யாருடைய ராஜ்யத்தை தேடணும்? தேவ ராஜ்யத்தை. நாம நினைக்கிறோம் இந்த உலக ராஜ்யத்தை குறித்தே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு அது நடத்துறாதா? அரசாங்கத்தின் மூலியமா இது நடந்துராதா? அரசாங்கத்தின் மூலியமா இது கிடைத்து விடாதா? அப்படி வந்துடாதா, இப்படி வந்துடாதா, அப்படி கிடைச்சிடாதா, இப்படி கிடைச்சிடாதா என்று சொல்லி இந்த உலக ராஜ்யத்தை குறித்து எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனா தேவ
ராஜ்யத்தை குறித்து, தேவராஜ்யத்திலிருந்து ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிறதா? கர்த்தர் நாளைக்கு எனக்கு இதை தருவாரு, கர்த்தர் எனக்கு நாளைக்கு என் பிள்ளைகளுக்கு இதை செய்வாரு, நாளைக்கு எனக்கு இது நடக்கும், நாளைக்கு அது நடக்கும் சொல்லி எந்த ராஜ்யத்தை? பரலோக ராஜ்யத்தை குறித்து, பரலோக கவர்மெண்டை குறித்து, பரலோக அரசாங்கத்தை குறித்து ஒரு தேடல் நமக்கு இருக்கிறதா என்றால் இன்னைக்கு அநேக நேரங்களிலே குறைவாக தான் காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப தேடல் நமக்கு என்ன இருக்கிறது? தேவனை நோக்கி. இன்னைக்கு உலக அரசாங்கத்தை குறித்து தான் ஒரு பார்வை. அரசாங்கம் இந்த லோனை தள்ளுபடி பண்ணாதா? இந்த நகைகளை தள்ளுபடி பண்ணிவிடாதா? குளத்து வேலையில 250 ரூபாய் சம்பளத்தை 500 ரூபாயா கொடுத்துறாதா? ஏதோ ஒரு விதமானது உலக ராஜ்யத்தில் எதிர்பார்க்கிறோம். என் பிள்ளைக்கு வேலை கொடுத்துறாதா? என் பிள்ளைக்கு இலவசமா நல்ல கல்வி கிடைத்து விடாதா? நல்ல மருத்துவம் கிடைத்து விடாதா என்று ஏதோ ஒரு இந்த உலகத்தினுடைய அரசாங்கத்துக்கிட்ட நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன் அந்த எதிர்பார்ப்பை பரலோக அரசாங்கத்திடத்தில் நம்மளால் வைக்க முடியவில்லை? பரலோக அரசாங்கத்தை எதிர்பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா கிடைக்கும். இல்லையா? ஏனென்றால் பரலோகத்தில் உள்ள கஜானா மட்டும் வற்றவே வற்றாது. பரலோக கஜானாவை யாரும் தொடச்சி போட முடியாது. இல்லையா? பரலோகத்தில் இருக்கிற கஜானா எப்பொழுது நிரம்பி வருகிறது? தன் ஜனங்களுக்காக கொடுப்பதற்காகவே தேவன் தன் கஜானாவை நிரப்பி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர், ஐஸ்வர்யம் உள்ளவர். நீங்களும் நானும் தேவனை சரியா தேட ஆரம்பிக்கிற பொழுது, தேவ ராஜ்யத்தை, பரலோக கவர்மெண்டை, பரலோகத்தின் அரசாங்கத்தை நாம் சரியாய் நாட தேட ஆரம்பிக்கிற பொழுது அவர் நமக்குரிய பங்கை, நமக்குரிய பலனை கொடுப்பதற்கு அவர் தயாராக ஆவலாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நாம சரியா தேட ஆரம்பிப்போமே, நம்ம கவலையெல்லாம் ஒரு புறம் தூக்கி தூர வைப்போம். பேதுரு சொல்றாருல்ல, 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் 7வது வசனத்திலே சொல்லுகிற பொழுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, வருமானத்தை குறித்து, திருமண காரியத்தை குறித்து, வீட்டு காரியங்களை குறித்து, வீடு கட்டுகிற காரியத்தை, படிப்பு காரியத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து இருக்கிற கவலையெல்லாம் யார் மேல வைக்கணுமா? கர்த்தர் மேல. கிறிஸ்து இயேசுவுக்குள் சகலத்தை நிறைவாக்குகிற தேவன் மீது நம்ம கவலையெல்லாம் வைக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நம்ம வைக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில ஒரு நிறைவு காணப்படும். குறைவுகள் நீங்குவதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 10வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் சொல்லுகிற பொழுது வினமாய் சொல்லுகிறார், நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஒழிந்து போகும். அப்ப என் தேடல் பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு தேடல் இருக்குமானால் என் குறைவுகளை நிறைவானவர் வந்து நீக்கி போடுகிறவராய் இருக்கிறார். தேடல். என் குறை எப்பொழுது நிறைவாகும் என்றால், நான் பரலோக ராஜ்யத்தை, பரலோக அரசாங்கத்தை நாடுகிற பொழுது, பரலோக அரசாங்கத்தை தேடுகிற பொழுது, பரலோக அரசாங்கத்துக்காக, ராஜ்யத்துக்காக நான் காத்திருக்கிற பொழுது, தேவனுடைய ராஜ்யத்திற்காக நான் காத்திருக்கிற பொழுது என் தேவை பூர்த்தியாகிறது, என் கவலை மறைக்கப்படுகிறது. அல்லேலூயா. தேடலுக்குரிய பலன் எங்கே இருக்கிறது என்றால் தேவ சமூகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனை நாம் சரியாக தேடுகிறோமா என்று நம்மை நாம் ஒவ்வொரு நாளும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவதெல்லாம் தான், பெற்றோர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களா ஜெபிக்கலையா என்று நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்னா, பிள்ளைகளுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கிறோம், பிள்ளைகளுக்கு ஒரு பிரஷர் கொடுக்கிறோம். ஜெபம் பண்ணு, பைபிள் படி சொல்றோம். ஏன் அந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்பது கிடையாது? யோசித்து பாருங்க. நீங்க எத்தனை பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்கள்? தன்னுடைய குடும்பத்துக்காக, பேரம்பத்துக்காக, கணவருக்காக, மனைவிக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறார்கள்? அழுத்தம் கொடுக்கிறோம்.
செபிக்கணும். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க செபிங்க. உங்க பிள்ளைகளுக்காக நாங்க தேவ சமூகத்தில் எங்க பிள்ளைகளுக்காக தனிப்பட்ட முறையில கண்ணீர் வடிச்சதுனாலதான், ஜெபித்ததுனாலதான் பிள்ளைகள் தேவனை நினைத்து பார்க்கிறார். நீங்களும் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். தேவ ராஜ்யத்தை எப்படி தேடுவது? தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற முடியும். ஜெபத்தின் மூலியமாக தேவ ராஜ்யத்தை தேட முடியும். நம்முடைய தேடல் ஜெபத்தினால, நான் தயவு செய்து சொல்றேன், ஜெபத்தினால எதை சாதிக்கலாம்? என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஜெபத்தினால சாதிச்சிடலாங்க. ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். எவ்விதமான வியாதியா இருந்தாலும், பலவீனமா இருந்தாலும், சுகவீனமா இருந்தாலும் முடிவுக்கு கொண்டு வர முடியும். சுகத்தை பெற முடியும், விடுதலை பெற முடியும் ஜெபத்தினால். ஜெபம், நம்ம ஜெபத்துல சரியான ஒரு தேடலோடு கூடியதாக இருக்கணும். அல்லேலூயா. இவைகள் எல்லாம் எவைகள்? சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, பாதுகாப்பு, ஆசீர்வாதம், நிம்மதி, நல்ல தூக்கம், நல்ல விடியல், நல்ல பாதுகாப்பு, நல்ல ஆரோக்கியம், இதெல்லாம் இவைகள் என்ற பட்டியலுக்குள்ளே வருகிறது. இவைகள் எல்லாம் கர்த்தர் கொடுக்க போகிறாரு. அப்ப நான் சரியா கர்த்தரை தேடணும்னா முதலாவது தேவராஜ்யம். முதல்ல எந்திரிச்ச உடனே யாரெல்லாம் முதல்ல நினைச்சு பார்க்கணும். நம்ம எந்திரிக்கையில யாரெல்லாம் நினைக்கிறோம்? கடைக்காரன் இன்னைக்கு எத்தனை மணிக்கு வருவான்னு நினைக்கிறோம். நம்ம முதல் நினைப்பு எங்கதான் வருது? அதான் சொல்றேன், முதல் பேச்சும் முதல் மூச்சு கர்த்தருக்காக இருக்கணும். கர்த்தரை தேடு. எந்திரிச்ச உடனே கர்த்தரை தான் நினைக்கணுங்க. எந்திரிச்ச உடனே, நீங்க கண் விழித்த உடனே, முழிப்பு தட்டுன உடனே யாரை நினைவுக்கு கொண்டு வரணும்னா, உங்க முன்னால யாரை கொண்டு வரணும்னா இயேசுவை கொண்டு வரணும். தேவ ராஜ்யத்தை கொண்டு வரணும். எந்திரிச்ச உடனே, கண்ணை முழிச்ச உடனே பால்காரன் மணி அடிச்சிருவான், பால்காரன் வந்துருவான், அதை நினைக்கிறோம். நியூஸ் பேப்பர்காரன் வந்துருவான், அதை நினைக்கிறோம். பால்காரன் வந்து இன்னைக்கு பாலுக்கு ரூபா கேட்பான், நியூஸ் பேப்பர்காரன் வந்தா நியூஸ் பேப்பருக்கு ரூபா கேட்பான், வீட்டுக்காரன் வந்தா வாடகை கேட்க வந்துடுவார், கடைக்காரன் வந்தா வட்டி கேட்க வந்துடுவான், குழு நீங்க கொடுப்போம். இதெல்லாம் எந்திரிச்ச உடனே நினைச்சிருக்கோம். ஆனா எதை நினைக்கணும்? முதல்ல இயேசுவை நினைக்கணும். ஆண்டவரே, இந்த நாளை நீங்க நடத்துங்க. சிம்பிள்ங்க, சிம்பிள். காலையில எந்திரிச்ச உடனே உங்களுடைய முதல் சிந்தனை, முதல் எண்ணம் எப்படி இருக்கணும்? ஏசப்பா, எங்க பிள்ளைகளை நினைச்சிருங்க, எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள் எங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். இந்த நாள் எங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். தலை மேல என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கட்டும், வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், எந்திரிச்ச உடனே ஏசப்பாவை தேடுங்க. நான் எந்திரிச்ச உடனே அப்படியே பாயில உட்கார்ந்து 1/2 மணி நேரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன். மற்றதெல்லாம் அடுத்ததுதான். எந்திரிச்சு அடுத்த சகல அப்படியே எந்திரிச்சு உட்கார்ந்துருவேன். தேவனை நோக்கி பார்ப்பேன். என் முதல் பார்வை, முதல் சிந்தனை, முதல் எண்ணம், முதல் கூப்பிடுதல், முதல் வார்த்தை எல்லாம் இயேசுவா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாமே உலகத்தை தான் முன்னிலையில் வைக்கிறோம். உலக காரியத்தை தான் முன்னிலைமைப்படுத்துகிறோம். முதலாவது தேவராஜ்யம், தேவனை தான் நினைச்சு பார்க்கணும். கடைசிய படுக்கையில ஏசப்பாவை தான் நினைக்கணும். ஏசப்பான்னு சொல்லி படுத்து பாருங்க, நிம்மதியா தூங்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேடல்ல இதுதாங்க குறை இருக்கு. தேடல்ல இப்படிப்பட்ட குறை, சின்ன சின்ன குறை தான், பெரிய குறையே கிடையாது. எந்திரிச்ச உடனே உங்க என்ன பண்ணுங்க? ஏசப்பாவை நினைச்சு பாருங்க. டெய்லி காலையில பைபிள் படிச்சு பாருங்க. அல்லேலூயா. சாப்பிடாம வீட்டை விட்டு வெளியே போக மாட்டோம், சாப்பிடாம வேலைக்கு போக மாட்டோம். எதுவுமே இல்லாட்டாலும் சாப்பிடாம இருக்குமா? இருக்க மாட்டோம். காலையில ஒரு சாப்பாடு சாப்பிட தான் செய்யறோம். ரொட்டீனா அந்த காரியம் நடக்கத்தான் செய்யுது. அப்ப நம்ம அப்பா பட்னியா போட்டிருக்காரா? இல்லையே. தினந்தோறும் நல்ல சாப்பாடு தந்திருக்கிறத சரதனை செய்தாரு. அதே சாப்பாடு விசேஷித்த சாப்பாடா இருக்கணும்னா காலையில அவரை நினைச்சு பாருங்க, அந்த சாப்பாடு விசேஷித்த சாப்பாடா மாறிடும்.
நல்லா யோசித்து பாருங்க. காலையில அப்பாவை நினைச்சு பாருங்க. எந்திரிச்ச உடனே ஏசப்பாவுக்கு முதலிடம் கொடுங்க. ஒரு இடத்துக்கு புறப்பட்டீங்கன்னா அந்த புறப்படுறதுக்கு முன்னால ஏசப்பாவை நினைச்சிட்டு போங்க. எங்க போனாலும் பரவாயில்ல, ஏசப்பாவை நினைச்சு முதலிடம் அவருக்கு கொடுக்கணுங்க. என்றைக்கு நாம ஏசப்பாவுக்கு முதலாவது இடத்தை கொடுக்கிறோமோ அன்றைக்கு நாம ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதத்தை ஆண்டவரை ஆசீர்வதிக்க மாட்டேன், உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டேன்னு ஒரு நாளும் சொல்லவும் இல்லை, செய்யவும் மாட்டார். உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கு, காத்துக்கிட்டு இருக்குங்க. இல்லையா? உங்க ஆசீர்வாதம் உங்க கையில தான் இருக்கு. தலைக்கு மேல ஃபேன் இருக்கும். அந்த ஃபேன் ஓடணும்னா எதிர்த்து போய் என்ன செய்யணும்? சுவிட்சை போடணும். நான் ஃபேன் இருக்கு, கரண்ட் இருக்கு, நான் சுவிட்சை போட மாட்டேன்னா நான் காற்றை அனுபவிக்க முடியாது. அப்படிதானே? அதனால் கிடைக்கிற பலனை நான் செய்ய முடியாது, அனுபவம் பண்ண முடியாது. அப்போ நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டி இருக்கிறது. நான் செய்ய வேண்டியதை நான் செய்ய வேண்டி இருக்கிறது. நான் போய் என்ன செய்யணும்? சுவிட்சை போடணும். அது என்னுடைய வேலை. அப்ப ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையுமே வச்சிருக்கிறாரு. கடன் அடைக்க வழி வச்சிருக்கிறார், நோயை குணமாக்க வழி வச்சிருக்கிறாரு, குடும்பத்தை உயர்த்த வழி வச்சிருக்கிறாரு, பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வழி வச்சிருக்கிறாரு, பிள்ளைகள் குடும்பத்தை உயர்த்த ஆசீர்வதிக்கிறார், நோயை குணமாக்க வியாதியை குணமாக்க வழி வச்சிருக்கிறார், எல்லாமே வச்சிருக்கிறாரு. ஆனா நாம செய்ய வேண்டிய அந்த செயல் இருக்கு பாருங்க, ஏதோ ஒரு இடத்துல முடங்கி கிடக்குது. தயவு செஞ்சு சொல்றேன், முடங்கி கிடக்காதுங்க, செயல்படுங்க. உங்க பிள்ளைகளுக்காக முழங்கால் போட முடியலன்னா உட்கார்ந்து நானும் ஜெபம் பண்ணுங்க. இல்ல சாப்பிடாம என்ன ஜெபம் பண்ண முடியலன்னு ஒத்துழைக்கலையா சரீரம், சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணுங்க. இப்படி ஏதோ ஒரு விதத்தில் எப்படியாவது கர்த்தரை தேடுங்க. எந்த வகையிலாவது கர்த்தரை தேடுங்க. ஆண்டவரே ஒண்ணுமே செய்ய வேண்டாம், விடிய விடிய கேளுங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, எசப்பா இறங்குங்கப்பா, மனமிறங்கும் 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 மனமிறங்கும். ஒரே ஒரு வார்த்தையை தாங்க யாக்கோபு விடிய விடிய சொல்லிட்டு இருந்தாரு. ஒண்ணுமே சொல்லுங்க. என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா ஒரே ஒரு வார்த்தை தான், விடிய விடிய அதான் சொல்லியிருக்கேன். என்னை ஆசீர்வதித்தால் வெளியே விட மாட்டேன், என்னை ஆசீர்வதித்தால் வெளியுமே விட மாட்டேன். எண்ணத்துல ஆசீர்வதிக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். அதனாலதான் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டார், நீ என்னை ஆசீர்வதித்தால் வெளியே நான் உண்மை விட விடிய விடிய சொல்லியிருக்கார். நீங்க கேளுங்க. உங்க பிரச்சனை, உங்க வேண்டுதல், விண்ணப்பம், உங்க தேவைகள் எல்லாத்தையும் அவர் அறிவார். ஆண்டவரே மனம் இறங்குங்கப்பா, என் பிள்ளைக்கு மனம் இறங்குங்க, என் குடும்பத்துக்கு மனம் இறங்குங்க. ஆண்டவரே இரக்கமாயிரும். இத விடிய விடிய சொல்லி பாருங்க, இது ஒரு பெரிய தாரகம் வந்துடும். இயேசுவே இரக்கமாயிரும். 1000 முறை சொல்லி பாருங்க, விடிய விடிய சொல்லி பாருங்க, ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். இயேசுவே எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை, இதை தாரக மந்திரமாய் எடுத்து ஆண்டவர் சமூகத்தில் நீங்க தார்மீக பொறுப்படுத்த உட்கார்ந்து பாருங்க. உங்க பிள்ளைகளுக்காக தார்மீக பொறுப்படுங்க. அல்லேலூயா. இயேசுவே பிள்ளைக்கு மனம் இறங்கும். நான் என் பிள்ளை, நாங்க ஆரம்ப காலத்துல என் பிள்ளை, என் சின்ன பிள்ளைக்கு அடிக்கடி பலவீனம் வரும். என் மனைவி, என் வீட்டுல அவங்க அம்மா எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு ஓடுறதுல தீவிரமா இருப்பாங்க. ஆனா நான் அங்க போக நான் தீவிரப்பட மாட்டேன். நான் ஒரு உத்தரவாதம் எடுப்பேன். என் பிள்ளைக்காக ஒரு தார்மீக பொருட்படுத்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஆண்டவரே இறங்குங்கப்பா, உங்க ஊழியத்தை செய்யறேன் ஆண்டவரே, நீர் தானே எங்களுக்கு பரம வைத்தியர். அல்லேலூயா. நாங்க இந்த ராத்திரியில எந்த டாக்டர்கிட்ட போக முடியும்? சரி, அப்படியே ஒரு நாள் ஒருவேளை டாக்டர்கிட்ட போனாலும் எங்கள்கிட்ட பணம் இல்லை ஆண்டவரே, உங்களை விட்டா எங்களுக்கு வேற என்ன உண்டு? இறங்குங்க. கேளுங்க, உட்கார்ந்து இருக்கிறார் ஆண்டவர். எங்களை அப்படிதான் எங்களுக்கு உதவி செய்கிறார். நாங்க ஆண்டவரை இப்படிதான் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே. தார்மீக பொறுப்பெடுக்கணுங்க. நம்ம குடும்பத்தின் மீது, நம்ம பிள்ளைகள் மீது, தேவனிடத்திலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற காரியத்திலே முதன்மையான இடத்தை கொடுப்பதற்கு தார்மீக பொறுப்பெடுக்க வேண்டும். ஆண்டவரே என் குடும்பத்துக்கு மனம் இறங்கும்.
இயேசுவே என் பிள்ளைகளுக்கு மனமிரங்கும். முதலாவது தேவராட்சியம் தேடி பாருங்க. அவர் அற்புதம் செய்வார். அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர், ஆச்சரியமானவர். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, உங்கள் கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, உறவுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறாருங்க. ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் தன் சரீரத்தில் இருக்கிற மொத்த ரத்தத்தை இந்த பூமியில உங்களுக்காக எனக்காக சிந்தி இருக்கிறாரே. அவ்வளவு அன்பு வைத்த தெய்வம் அல்லவா? அவரை ஏன் தேடுவதில்லை? அல்லேலூயா. அவரை தேடுங்கள், அவரை முதலாவது நாடுங்கள். இந்த பூமிக்குரியவைகள் எல்லாம் அவர் நமக்கு தருவாருங்க. அல்லேலூயா. நம்ம என்னெல்லாம் கேட்டோமோ அதெல்லாம் தருவார். நீங்க கேட்கிறதெல்லாம் அவர் ரெடியா வச்சிருக்கிறார். அப்ப நமக்கு கையில கிடைக்காததுக்கு காரணம் நம்மகிட்ட ஏதோ ஒரு தேடலின் குறைபாடு இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு தேடலின் குறைபாடு இருக்கிறதுனாலதான் நாம எதிர்பார்க்கிறது தாமதமாகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஏசப்பா நிச்சயமா பெரிய காரியங்களை செய்வார். வியாதியை கண்டு வருத்தப்படாதங்க. வியாதியை சுகமாக்குவார். கடன் அடைக்கிறதுக்கு அவரால் முடியும். அல்லேலூயா. எவ்வளவு கடன் இருந்தாலும் கவலைப்படாதங்க, அவர் உதவி செய்வார். யாரை கொண்டாவது எவரை கொண்டாவது உதவி செய்வார். அல்லேலூயா. ஒரு பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் நடப்பதற்கு தாமதமாகிறது, தடையாகிறது என்று வருத்தத்தோடு இருப்பீர்கள் சொன்னால் அந்த தடைகளையும் தாமதத்தை கர்த்தர் விலக்கி போடுவார். நல்ல காரியம் நடக்கும். அல்லேலூயா. எங்களுக்கு நன்மை செய்த கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். நாங்க ஆராதிக்கிற கர்த்தர் தாங்க நீங்களும் ஆராதிக்கிறீங்க. அவர் கைவிட மாட்டாருங்க. உங்க பிள்ளைகளை மறுபடியும் வாழ வைப்பார். உங்க பிள்ளைகளை மறுபடியும் எழுப்பி பிரகாசிக்கப்படுவார். உங்க பிள்ளைகளை மறுபடியும் தலை நிமிர்ந்து நிற்க வைப்பார். முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்க, அவர் கைவிட மாட்டார். முதலாவது எல்லா விதத்திலும் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க. நல்ல ஜெபிக்க பாருங்க, வேதத்தை வாசிக்க பாருங்க, எழுந்த உடனே கர்த்தரை தேட பாருங்க. முதலாவது சிந்தனை, முதலாவது பேச்சு, முதலாவது பார்வை, முதலாவது எண்ணங்கள் எல்லாம் முதலாவது எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு. அல்லேலூயா. இயேசுவுக்கு முதலிடம் கொடுத்தார் நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை காண முடியும். நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை குடும்பத்திலே காண முடியும். முதலிடம் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் முதலிடம் கொடுங்க. நான் அப்பா கிட்ட கேட்டுட்டு இருக்காது, ஆண்டவரே தினந்தோறும் உங்க பாதத்தில் உட்காரணும், தினந்தோறும். அதனாலதான் ஓடி ஓடி அங்கிருந்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன். தினந்தோறும் ஊழியம் செய்யணும் சப்பாவுக்கு. தினந்தோறும் உங்க பாதத்தில் காத்திருக்கணும். அப்படி நான் இருந்ததுன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நான் எதிர்பார்க்கிறது, நான் கேட்டதெல்லாம் கிடைக்கணும். அப்படின்னா உலக வரைபடத்தில் எல்லா இடங்களிலும் என்னுடைய கரத்திலே தந்திருக்கிற அந்த ஊழியம் பிரஸ்தாபப்பட வேண்டும் என்றால் அல்லேலூயா, ஆண்டவருக்காக நான் ஓட வேண்டும், உழைக்க வேண்டும், முதலிடம் கொடுக்கணும். அதை நான் விரும்புகிறேன். அதனால கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் எப்படியாவது ஆண்டவருடைய ஊழியத்தை யாரு வந்தாலும் வரட்டில் ஏன் நடத்தணும் அப்படின்னா, எப்படியோ ஏதோ ஒரு விதத்துல இங்க நடத்தப்படுகிற, இங்க பேசப்படுகிற அந்த செய்தி ஒரு 100 பேர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. 100 பேருக்கு 1000 பேருக்கு கடந்து போகிறது பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஏதோ ஒரு விதத்தில் சும்மா தொடங்கணும். யூடியூப்ப யாரோ ஒருத்தர் தொடங்கி விட்டார், சாதாரணமா தொடங்கணும். இன்னைக்கு ஆண்டுடைய கிருபையில அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அப்ப நமக்கு இப்ப அடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆசை வருது. அப்ப அதையும் ஆண்டவர் நமக்கு தரணும். அப்படின்னா ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்கணும். அப்படின்னா நான் தேவனுக்கு நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும், இன்னும் நான் தேவனை எவ்வளவு தேடணும்னு சொல்லி பிரயாசப்படுகிறேன். தேவ பிள்ளைகளே, தேவனை நம்ம எவ்வளவு பிரயாசப்படுகிறோமோ அவ்வளவு கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்களிலே புதிய புதிய ஜனங்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். புது புது குடும்பங்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். எப்போ வந்தாலும் போகணும்,
ஒன்று கோயம்புத்தூருங்க, ஒன்று திருப்பூருங்க, ஒன்று சேலங்க, ஒன்று சென்னைங்க, ஒன்று பெங்களூருங்க, பாம்பேங்க, எங்கேயோ இருந்து போன் பண்ணி ஷோப் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் என்னை ஒரு பாத்திரமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவருக்கு முதலிடம் நம்ம கொடுக்கணுங்க. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம அவரை சரியா தேட ஆரம்பிக்கணும். காலையில எந்திரிச்சோன்னு அவரை தேடுங்க. ராத்திரி படுக்கையில எசப்பான்னு சொல்லிட்டு குப்புற விழுந்தாலும் சரிதான், அவர் பார்த்துக்கிறார். அல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க. யோசேப்பை குழியில தூக்கி போட்டுட்டாங்க. எந்த அளவுக்கு கத்தி இருப்பான். குழியில அண்ணம்மார் கூட சேர்ந்து பண்ணிட்டான். யோசேப்பை குழியில தூக்கி போட்டாங்க. ஒரு பெரிய குழி, புதவுக்குள்ள தூக்கி போட்டாங்க. போட்டுட்டு பக்கத்துல ஆடு வச்சுட்டு இருக்கிறான், கத்துறான், என்னை காப்பாற்றுங்க சகோதரனே, என்னை காப்பாற்று, நல்லா என்னை காப்பாற்றுன்னு சொல்லி கதறுகிறான். ஓ என்று பாரி வைத்து கதறி கூக்குரலின் சத்தம் பாதி சகோதரனுக்கு கல்மானது. ஒரு சிலருக்கு ஐயோ நம் சகோதரனுக்கு நாம் ஏன் தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று சொல்லி மனம் பரிதவிக்கிறது. ஒரு சிலருக்கு சகோதரர்கள் உடன் பிறந்த சகோதரர் எங்க தூக்கி போட்டாங்க? புதருக்குள்ள குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. கதர்னா கத்தனா. அண்ணன் தம்பி கேட்டானா இல்லையோ, கத்தர் கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை அந்த நேரத்தில் பார்த்து அரபியர்கள் கடந்து வருகிறார்கள். அந்த நேரம் பார்த்து மனிதர்களை விலைக்கு வாங்குகிற அடிமைகளாய் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய நபர்கள் கடந்து வருகிறார். ஆண்டவர் பார்த்தீங்களா, ஒரு மனுஷனை உயிரை காப்பாத்தனா எந்த வகையா காப்பாத்திடுவாங்க. நாம நினைக்கலாம் அவனை வித்து போட்டுட்டாங்கன்னு. இல்ல, அவனை விற்க வச்சதுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. அவன் உயிர் இருக்கணும், அவன் சாகக்கூடாது. ஏன் அவன் கண்ட தரிசனம் பலிக்கணுங்க. அவன் கண்ட தரிசனத்தை நிறைவேற்றணும். அதற்காகத்தான். அல்லேலூயா. அதனால குடியில இருந்து மறுபடியும் மனசு கேட்கல, சரி இவனை கொண்டு போடுறதை விட தகப்பனாட்ட வேற வழி, இன்னொரு வேற வழியை சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ராடர், அதான் ஒரு பொய்யை மறைக்க 1000 பொய் தயார் பண்ணணும். பார்த்துருக்கீங்களா? ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 1000 பொய்யை தயார் பண்ணணுங்க. தயார் பண்ணாதான் ஒரு பொய்யை மறைக்க முடியும். அதே பொய்யை நீங்க மறைக்காம சொன்னா எந்த பொய்யும் தயார் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லையா? அதான் அந்த காலத்துல சொன்னாங்க, சாட்சிக்காரன் காலில் போய் விழுததை விட டைரக்டா சண்டைக்காரன் காலிலே விழுந்துட்டா பிரச்சனை தீர்ந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நேர சண்டைக்காரன் போய் சமரசம் ஆயிட்டுனா அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வந்துடும். சாட்சிக்காரன் போய் கெஞ்சல், அவன் இதான் ஜாமீன் சொல்லி நம்மளை பதம் முடிப்பான். எவ்வளவு அருமையான பழமொழிகள் பார்த்தீங்களா? பாருங்க, ஆண்டவர் என்ன பார்த்தாருன்னா, யோசேப்பை பார்த்தாரு. இவனுக்கு தரிசனம் இருக்கு, கர்த்தர் கொடுத்த தரிசனம் இருக்கு. நெல்மணிகள் எல்லாம் இவனை வணங்கணும். அதை விட பெரிய பெரிய விஷயம் என்ன தெரியுமா? போய் சொல்றான், தரிசனத்தை சொப்பனத்தை சொன்னான். சகோதரர்களாம் கேள்வி செஞ்சாங்க, நாங்களாம் உங்களை வணங்கணுமா? நீ அவ்வளவு பெரிய ஆளா? நாங்க எல்லாரும் கால விழுந்து வணங்கணும்னு நினைக்கிற? நீ எல்லாரையும் நீ ஆளணும்னு நினைக்கிற? நீ எங்களுக்கு தலைவனா இருக்குன்னு நினைக்கிறியா? அப்படி என்று நகைத்தார்கள், கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். அதற்கப்புறம் இன்னொரு சொப்பனத்தை இன்னொன்னு சொன்னான். இதோட விடலாம் ஆண்டவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரப்பா, இன்னொன்னு காண்பிச்சிருக்கிறாருன்னா சொல்லதுக்கு தயங்குதான் அப்பா கிட்ட. அப்பா சொல்றாரு, கர்த்தர் காமிச்சதை நீ மறைக்காத, சொல்லு. சொல்லாரு. இது மட்டும் வணங்கினது இல்ல, சூரியனும் சந்திரனும் இதை வணங்கியது என்று சொன்ன உடனே தகப்பனாருக்கு கோபம் வந்துட்டு யாக்கோபுக்கு. அப்படி என்றால் தகப்பனும் தாயுமாகி நாங்களும் உன்னை வணங்கணுமா என்றெல்லாம் கோபப்படக்கூடிய அளவுக்கு வந்தது. அல்லேலூயா. இதையெல்லாம் கேட்ட உடனே அவர்களுக்கு பொறாமை, சகோதரர்களுக்குள்ளே பொறாமை வந்துதான் அவனை எப்படியாவது கொண்டு போட்டுறணும் இப்படி. ஆனா அவன் தேவனை உண்மையாய் தேடினதுனால, முதலாவது தேவனுக்கு இடம் கொடுத்ததுனால
தேவன் அவனை எப்படியெல்லாம் காப்பாற்றி கொண்டு போனாரு பார்த்தீங்களா? அண்ணன் தம்பி அடிச்சான், அடிய வாங்கணும். அப்புறம் பார்த்தானுங்க, குழியில தூக்கி போட்டானுங்க. குழியில தூக்கி போட்டு கொல்லணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதுல இருந்து கர்த்தர் காப்பாற்றினாரு. அதுல இருந்து காப்பாற்றி அங்க என்ன செய்யறாரு? அவனை அடிமையா விற்க வைக்கிறாரு, விற்கப்படுகிறான். காசுக்கு அடிமையாய் விற்கப்படுகிறான். அவர்கள் அவனுடைய தேசத்துக்கு அடிமையாய் கொண்டு போகிறார்கள். போகிற இடத்துல அவன் அங்க எங்கே செல்லுகிறான்? போற்றிபார் வீட்டிற்கு. போற்றிபார் வீட்டிலே வேலைக்காரனாய் அடிமையாய் இருக்கிற பொழுது அங்கே ஒரு பிரச்சனையை சந்திக்கிறான். அந்த பிரச்சனையினால சிறைச்சாலைக்கு வந்தான். எந்த சொப்பனத்தினால பிரச்சனையெல்லாம் சந்திச்சானோ அதே சொப்பனத்தினாலதான் உயர்த்தப்பட்டான். தெரியுமா? சொப்பனத்தினாலதான் இவ்வளவு பிரச்சனை சந்திச்சான். யோசிப்பு சொப்பனத்தினாலதான் இவ்வளவு பிரச்சனையை சந்திச்சான். 13 வருஷம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். 17வது வயதிலே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு 30 வயது வரைக்கும் சிறைச்சாலையில் இருக்கிறான். 13 ஆண்டு காலம். எந்த சொப்பனத்தினாலே அவனுக்கு இவ்வளவு உபத்திரம் வந்ததோ அதே சொப்பனம் அதே சிறைச்சாலையில் மறுபடியும் சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனம் தான் அவன் என்ன செஞ்சிச்சு? உயர்த்துகிறது. தேவ பிள்ளைகளே, நம்மள ஆண்டவர் எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காரோ, நீங்க நிறைய பேர் நினைக்கிறோம் கர்த்தரை தேடியதெல்லாம் சோதனை நிறைய வருது, ஜெபமணியில்தான் நிறைய சோதனை வருது நினைப்போம். அந்த ஜெபம் தான் அந்த சோதனையிலிருந்து அவனை மீட்டு விடும். அல்லேலூயா. எத்தனை சோதனைகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை விதங்களிலே சாத்தான் சத்துருவானவன் பிசாசனவன் உங்களை துரத்தினாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு முன்னால் ஒருத்தர் இருக்கிறார். அதனாலதான் சொல்றேன், முதலாவது தேவராஜ்யத்தை தேடுங்க. அவர் கைவிடவே மாட்டார். நீங்க என்ன கண்ணீர் வடித்தாலும் இந்த உலகம் உங்க கண்ணீருக்கு பதில் மதிப்பு கொடுக்க இல்லையோ, நீங்க வடிச்ச ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் கர்த்தர் மதிப்பு கொடுப்பார். நீங்க வடிச்ச ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கு விளக்கணை இருக்குங்க. நீங்க வடிச்ச கண்ணீர் விரயமாகாது, வீணாகாது. எங்க வச்சிருக்காரு உங்க கண்ணீரெல்லாம்? துருத்தியில வச்சிருக்கிறார். அல்லேலூயா. துருத்தியை குறித்து ஒரு செய்தி நம்ம நாடி கொடுத்திருக்கிறோம். ஏன் ஆண்டவர் துருத்தியில கொண்டு கண்ணீரை வச்சாரு என்று இந்த கேள்வி எழுப்புனா அதுக்கு பெரிய ஆழ சக்தி இருக்கு. மீண்டும் வேணால் ஒரு நாள் அதை பேசணும். அந்த ஒரு ஏன் என் கண்ணீரை உங்க துருத்தியில வைக்கணும்? உங்க கண்ணீரை துருத்தியில வச்சதுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சுங்க. ஏற்கனவே பேசியிருக்கேன், யூடியூப்ல கிடக்குது. இருந்தாலும் இன்னொரு முறை நான் பேசியிருக்கிறேன். கதருக்கு சித்தமானால் வரும் நாட்களிலே பேசும். நம்ம கண்ணீர்லாம் வீணா போகலைங்க. நீங்க வடிச்சிக்க பாருங்க, அந்த கண்ணீர்லாம் சும்மா போகல, அப்படி வத்தி போகல. கண்ணை விட்டு வேணா வற்றி போகலாம். நீங்க சிந்தின கண்ணீர் வற்றி போகவில்லை. அங்கே துருத்தியில் சேவ் பண்ணப்பட்டிருக்கிறது. துருத்தியிலே பாதுகாக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. ஒரு நாள் உங்க கண்ணீரெல்லாம் கர்த்தர் எண்ணுவார். நீங்க ஒவ்வொரு சொட்டு வடிச்சீங்கல்ல, எதுக்காக வடிச்சீங்கன்னு சொல்லி அந்த கண்ணீரை பூரா எண்ணுவாரு. உன்னை யாரெல்லாம் கண்ணீர் வடிக்க வச்சாங்களோ அந்த கண்ணீரை எண்ணுகிற பொழுது அவர்களையும் நினைத்து பார்ப்பார். நீங்க எதற்காக, உங்க பிள்ளைக்காக, குடும்பத்துக்காக, ஐயோ என் பிள்ளை இப்படி பாடுபடுகிறது, எனக்கு இப்படிப்பட்ட நெருக்கம் இருக்கிறது, இப்படிப்பட்ட பலவீனம் இருக்கிறது என்று கண்ணீர் வடித்தீர்களோ அத்தனையும் கர்த்தர் நினைத்து பார்ப்பார். ஒரு நாள் உங்கள் கண்ணீர் எண்ணப்படும். அதனால் நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். முதலாவது தேவனுடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் தண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் தண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, நீ கலங்க
கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கரங்களை தட்டி கர்த்தரை முன்னிட்டு போகலாம். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், மகனே மகளே, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் வேதனை சந்தோஷமாய் மாறும், உன் வருத்தம் சந்தோஷமாய் மாறும், உன் துக்கத்தின் கண்ணீர் சந்தோஷமாய் மாறும். இதோ அதி சீக்கிரத்திலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற தேவ பிள்ளையே, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தகப்பனே, எந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்கள் பிள்ளைகள் எதிர்பார்க்கிற சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, விடுதலை, சுகம், ஆரோக்கியம், நல்ல வாழ்வு, ஆண்டவரே இவைகளெல்லாம் நீர் கொடுப்பீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. எந்த நாளிலிருந்து எல்லா குறைகளையும் குற்றங்களையும் மன்னித்து எந்த நாளிலிருந்து நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே, முதலாவது உங்களுடைய ராஜ்யத்தை நாங்கள் தேட தீர்மானம் எடுக்கிறோம். நாங்கள் வாழ்க்கையில சந்தோஷமாய் வாழ்வதற்கு, நாங்கள் வாழ்க்கையில நிம்மதியாய் வாழ்வதற்கு, கடன் இல்லாமல், வியாதி இல்லாமல், வருத்தம் இல்லாமல், கவலை இல்லாமல், சண்டை இல்லாமல், வழக்கு இல்லாமல் நாங்கள் வாழ்வதற்கு இந்த நாளில் அவர் தீர்மானம் எடுக்கிறோம் ஐயா. முதலாவது உங்களுடைய ராஜ்யத்தை தேடும்படியாய் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தீர்மானத்துக்குற்ற பலனை கர்த்தர் கொடுப்பீரார் ஆண்டவரே. இந்த தீர்மானத்துக்கு ஏற்றாறு போல் நல்ல பலனை, நல்ல பங்கை கொடுப்பீரார். உங்க பிள்ளைகளுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். வேதனை, கவலை, வருத்தம், வியாதி, கடன், எல்லா பிரச்சனைகள், வழக்குகள், வாதுகள் எல்லாம் நீங்கி போகட்டும். சமாதானம், சந்தோஷமும், மகிழ்ச்சியும், நிம்மதியும் இயேசுவின் நாமத்தினால் உங்க பிள்ளைகளுக்கு இவைகள் கிடைக்கட்டும். விடுதலை கிடைக்கட்டும், சுகம் கிடைக்கட்டும், ஆரோக்கியம் கிடைக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. திருமண தடைகள் நீங்கட்டும், குழந்தை வாக்கியங்கள் கிடைக்கட்டும், வீடு வாசல்களை கட்டி முடிக்கட்டும் ஆண்டவரே. வீடு வாசல்களை வாங்கட்டும், வாகனங்களை வாங்கட்டும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும், நல்ல படிப்பை பெற்றுக்கொள்ளட்டும், நல்ல கல்விமானி நாவை கொடுங்க, பிள்ளைகள் மேலோங்கட்டும் படிப்பிலே. கர்த்தர் அற்புதம் செய்யுங்க, கர்த்தர் நன்மை செய்யப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், காராட்டங்கள், வழக்குகள் எல்லாவற்றிலும் தேவன் நன்மை செய்கிறாங்க. பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யப்பா. பிள்ளைகளை விடுதலையாக்குங்க, குடும்பங்களை விடுதலையாக்குங்க, சகோதரர்களை விடுதலையாக்குங்க, சகோதரிகளை விடுதலையாக்குங்க. மாந்திரிக கிரிகள், செய்வனை கிரிகள், ஏவலை கிரிகள், பிசாசின் கிரிகள், பிசாசின் போராட்டங்களிலே சிக்கி தவிக்கிற ஆண்டவரே, பிள்ளைகள் விடுதலையாகட்டும் இயேசுவின் நாமத்தில். வழக்குகளில் இருந்து, பிரச்சனையில் இருந்து, சண்டையில் இருந்து, போராட்டத்தில் இருந்து, வருத்தத்தில் இருந்து, உங்க பிள்ளைகள் வியாதியில் இருந்து விடுதலை பெற வேண்டும் இயேசுவின் நாமத்தில். அற்புதம் செய்யப்பா, அற்புதம் செய்ய. அப்படியே நீ செய்வதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல காரியத்தை நடத்தி தருவதற்காய் ஸ்தோத்திரம். தடைகள் எல்லாம் நீக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா நுகங்களை முடித்து கொடுவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா கட்டுகளை இன்றைக்கு கர்த்தர் அறுப்பதற்காய் ஸ்தோத்திரம். தேவன் பெரிய காரியங்களை செய்யும். நீர் அப்படியே செய்து உம்முடைய ஜனங்களை சந்தோஷமாய் வாழ வைக்கப்படுவதற்காய், ஆசீர்வாதமாய் வாழ வைக்கப்படுவதற்காய், வறட்சி, வெறுமை, வறுமை, தரித்திரம் எல்லாவற்றையும் நீக்கி உங்க பிள்ளைகளை செழிப்பாய் சந்தோஷமாய் வாழ வைக்கப்படுவதற்காய் நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி. நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து